போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போகுது யாரு. இன்னைக்கு சமைக்க போகுது யாரில் திருநெல்வேலி ஸ்பெஷல் திரட்டுப்பால் செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம ராணிமா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு பவுலில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு அரை பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணும். நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கோங்க. அது ஆறின உடனே மிக்சியில் போட்டு கொஞ்சம் பரபரன்னு திரித்து வச்சுக்கோங்க. அது பரபரன்னு திரித்த உடனே தேங்காய் பூ அதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பாலை எடுத்து ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கையை எடுக்கவே கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம், அதனால் அதை அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி தட்டிடக்கூடாது, அதனால் கேர்ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு விட்ட உடனே வெல்லத்தை அதில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட 4-5 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கட்டியான உடனே இன்னும் 4-5 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நெய் லேசாக மேலே எலும்பி வரும். அப்படி நெய் பத்தலைன்னா இன்னும் 4-5 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மேலே குப்பிளிச்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஓரத்துலலாம் நெய் கசிவு தெரியுது. அது வரைக்கும் கிண்டணும். இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். கிண்டி பார்த்தாலே தெரியும், ஒட்டாமல் வரும். இப்போ அதை இறக்கி வச்சுருங்க. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. திரட்டுப்பால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.